திமுகவை தான் எரியுது. மெயினா ஸ்டாலினுக்கு தான் வைத்து எரியுது. இப்ப எல்லாமே நல்லதா நடக்குது. ஆனா திமுக நல்லதே செஞ்சது இல்லையே. ஏன்னா எம்பி கேண்டிடேட்டா போட்டவங்க கிளிஜோசியம் பாக்குறான்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பீர் பாட்டில் விக்கிறாங்க, அதெல்லாம் தப்பா தெரியலையா? அவருக்கு தெரிஞ்ச வேலையை அவரு செய்யறாருப்பா. அவங்க வாங்கினா காசு அது நல்லது. இவரு வாங்கி அன்னாடம் சாப்பாட்டுக்கு கிளிசோசியம் பார்த்து சம்பாரிச்சு வீட்டுல உள்ள பசங்களை காப்பாத்துறாரு. அது தவறா போச்சா? அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைய இருக்குப்பா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிட்டிசன் சேனல். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அரசியல், ஆன்மீகம், கருத்துக்கள் அனைத்தும் இதுல நாங்க வெளியிடுவோம். இந்த சேனல் தொடங்குனது பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியலையும் புண்படுத்துவதற்காக அல்ல. எனது பெயர் கேள்வி நாயகன் சிவா, அண்ணன் பதில் பைல்வான் ரமேஷ். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அரசியலை பத்தி சும்மா லைட்டா ஒரு நம்ம விளக்குறை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறோம். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, எரிதிடி மாலான்ற ஒரு ட்ரெண்டிங் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும். இது எதுக்காக அதை சொல்லியிருப்பாரு? பிஜேபியோட வளர்ச்சி தாங்காம எரியுதுங்கிறாரா, இல்லை பிஜேபி திமுகவை பார்த்து பிஜேபிக்கு எரியுதா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? திமுகவை தான் எரியுது. மெயினா ஸ்டாலினுக்கு தான் வைத்து எரியுது. ஏன்னா அப்படி சொல்றேன்? ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப எல்லாமே நல்லதா நடக்குது. ஆனா திமுக நல்லதே செஞ்சது இல்லையே. நல்லதா நடக்குது செஞ்சது இல்லையா? என்ன செஞ்சிருக்காங்க? ஏன்னா எம்பி கேண்டிடேட்டா போட்டவங்க கிளிஜோசியம் பாக்குறான்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிளிய வதப்படுத்துறது எவ்வளவு பெரிய. இதுல என்னப்பா இருக்கு? யாருக்கு என்ன வேலை தெரியுமோ அதை தானே செய்ய முடியும். அதை விட்டுட்டு பாரு, இப்போ ஒண்ணும் இல்ல, அவங்களும் தான் சாராயம் பீர் பாட்டில் விக்கிறாங்க, அதெல்லாம் தப்பா தெரியலையா? அவருக்கு தெரிஞ்ச வேலையை அவரு செய்யறாருப்பா. அதுக்காக அதெல்லாம் நம்ம மக்கள் தானே விரும்பி போய் வாங்குறாங்க. இவங்க விக்கிறதுனால தானே விரும்பி போய் வாங்குறாங்க. இவங்க தடைப்பட சொல்லி ஒருத்தர் வாங்க மாட்டாங்களே. இப்ப அவர் வயிற்று பொழப்புக்கு அவர் பண்றாருப்பா. இப்ப உதாரணத்துக்கு பார்க்க போனா அரசாங்கமே நடந்தது வண்டலூர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கு. அதெல்லாம் தவறா தெரியலையா? அப்ப முறைப்படி பார்க்க போனா நம்ம அரசாங்கத்துல உள்ள ஒட்டுமொத்த அதிகாரியும் அந்த வண்டலூர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ற மாதிரி வருமே. அதெல்லாம் தவறா தெரியலையா? இப்ப இவர் கிளிசோசியம் பார்த்தது மட்டும் தவறா போச்சு, அவர் உடனே அரெஸ்ட் பண்றதா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனாலும் வண்டலூர் நீ சொல்றத படி பார்க்க போனா அங்க எல்லா மிருகங்களையும் அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்க சாப்பாடு போடுறாங்க, டைமுக்கு குளிப்பாட்டுறாங்க. அதுக்குன்னு ஆளு போட்டு சம்பளம் போட்டு பண்றாங்கன்னா அதுக்காக காசு வாங்கிதான் அவங்க மக்கள்கிட்ட. அது அவங்க வாங்கினா காசு அது நல்லது. ஓகே. இவரு வாங்கி அன்னாடம் சாப்பாட்டுக்கு கிளிசூசியம் பார்த்து சம்பாரிச்சு வீட்டு போழப்ப வீட்டுல உள்ள பசங்களை காப்பாத்துறாரு. அது தவறா போச்சா? ரெண்டுமே காசு தானே வாங்குறாங்க. ஏன்னா இவங்க கௌரவமா வாங்குறாங்க, அவரு கௌரவத்தை விட்டு ரோட்ல அவரு உழைச்சி வாங்குறாரு. அவ்வளவுதான். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி, இதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ முன்னாடி கேட்டேன்ல, சொல்லுப்பா. இப்போ ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரங்கள், அவர் பையனோட பிரச்சாரங்கள், அதெல்லாம் பார்க்க போனா ப்ராப்பர்ட்டி கண்டென்ட்டாவே போயிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, சின்ன சின்ன போட்டோ வச்சுக்கிட்டு, முட்டை, இந்த மாதிரி செங்குக்கல், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அரசியல்ல ஓட்டு கேட்கறாங்க. வேற எதுவும் திட்டங்கள் இருக்கானா? இப்போ திமுக எதுவும் திட்டங்கள் எதுவும் பண்ணி அதை வச்சு கேட்கலாம் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சதானே கேட்பாங்க. அவங்கள்ட்ட எதுவும் இல்லப்பா. அவங்ககிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல. என்ன வாக்குறுதி? இந்தியா முழுவதும் டோல்கேட்டே இருக்காது ரோட்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி? இது பெரிய ஒரு திட்டம் தானே. அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் போன எலெக்ஷன்ல நிறைய கொடுத்தாங்களே, அந்த வாக்குறுதி எதுவுமே நிறைய இருக்குல்ல. இன்னும் பண்ணலாம்ல, டைம் இருக்குல்ல. எப்படிப்பா கடைசி ஒரு நாள்ல நிறைவேற்றுவாங்களா எல்லாத்தையும்? மது விலக்கு இருக்கு, அதாவது பூரண மது விலக்கு. கனிமொழி அக்கா சொன்னாங்க, இனி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து மது கடைகளையும் மூடப்படுன்னு சொன்னாங்க. மூடிவிட்டாங்களா? மூடலையே. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே. உதயநிதி சொன்னாரு, அதாவது இனி நீட்டுன்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொன்னாரு. நிறைவேற்றிட்டாங்களா? எதுவுமே செய்யலையப்பா. போயிட்டு இருக்குண்ணே. எங்கப்பா போகுது லெட்டர்? என்ன நடந்து போகுதா இல்ல பிளேட்ல போகுதாப்பா? எதுலப்பா போகுது லெட்டர்? கண்டிப்பா தீர்மானம் கொண்டு வரப்படும். வரும், ஆனா வராது. அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படிப்பா சொல்ற? வர வாய்ப்பே இல்லப்பா. கடல்லே இல்லங்கிற மாதிரி இல்லப்பா, கடல்லே இல்லங்கிற மாதிரி போயிட்டு இருக்குப்பா திமுக பொறுத்தவரை. இப்ப நீட்டை ஒழிக்கிறதுல அவங்க குறிக்கோளா இருக்காங்களா? அதனோட காரணம் என்னன்னா, எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாப்பா, இப்ப நீட்டுன்னு ஒண்ணு வந்ததுனால பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் வர முடியும். ஒண்ணுமே தெரியலன்னா டாக்டர் போகலாம். எவனா அந்த அப்பாவி மக்கள் 2-3 பேர் வருவான், அவனை ஊசியை போட்டு கொள்ளலாம். இது நீட்டுன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் எவன் படிச்சு உண்மையா அதுக்கான தகுதி இருக்கோ அவன் டாக்டர் ஆகுறான். இப்ப அவனு சம்பாதிக்க முடியல, அதனால அடிச்சுக்கிறானுப்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா. ஓகே.
வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா உனக்கு? டவுட் இல்லைண்ணா. இப்போ என்னன்னா இதுல யாரு வந்து இந்த காலேஜ் அகாடமி இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க பணம் வாங்குவாங்க அப்படிங்கிறீங்களா, இல்ல வந்து டொனேஷன் அந்த மாதிரி எதுவும் பணம் வாங்குவாங்கிறீங்களா? எப்படி எந்த விதத்துல வந்து திமுகவுக்கு நல்லது கிடைக்குது இந்த நீட் வந்தா? இப்ப நீ டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறப்பா, இது நீ டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டினா இந்த நீட்டுன்னு ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா, உன்கிட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா, திமுகவுல நிறைய காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க, அதுக்கான அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க. நீ அவங்கள்ட்ட பணம் கொடுத்தனா உனக்கு டாக்டர் சர்டிபிகேட் பட்டம் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீ உனக்கு தேவையானவங்கள ஊசி போட்டு கொள்ளலாம். ஆனா நீட்டுன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ உண்மையா படிச்சு உனக்கு தகுதி இருந்தாலும் சாதாரண கொள்ளையில களை வெட்டுறவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் டாக்டர் ஆகிறான். ஏன்னா படிச்சு தகுதி இருந்தா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். இந்த ஒரு வாய்ப்பு நீட் வந்ததுக்கு அப்புறம் தானே வந்திருக்கு. இப்ப நீட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா அவனும் சம்பாதிக்கலாம், புரியுதா இல்லையா? மக்களையும் கொள்ளலாம். இவனோட நோக்கம் அதுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம். சொல்லுப்பா. திமுக விடுங்கண்ணா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கீங்க. சரிப்பா. இப்போ அதிமுகவுல நம்ம மறைந்த அம்மா வந்து முதலமைச்சரா அவங்க இருந்தப்பயே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்களை முதலமைச்சரா வச்சிருந்தாங்க, அவ்வளவு நம்பிக்கையில. ஆமா. இப்போ கட்சி என்னோட இது கேள்வி என்னன்னா, கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அம்மா நடத்திட்டு இருக்கிறப்பயே அவங்க இருக்கிறப்பயே பாத்தீங்கன்னா நம்பிக்கையான ஒரு உருவமா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் போஸ்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா. ஆனா ஏன்னா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் சின்னம்மான்ற ஒரு கேரக்டர் வந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து கையகப்படுத்தினாங்க ஐயா எடப்பாடி. ஆமா 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 எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆமா ஆமா. இப்போ வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதுக்கு இடையில ஆனார்ல. ஆமா ஆமாப்பா. ஆமா முதலமைச்சர் தெரியுதுப்பா. ஆமா. அப்படி இருக்கிறப்போ கொடுத்தவங்க வந்து திரும்ப வந்து இப்போ சிறையில ஏதோ ஒரு தண்டனை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா. அவங்கள்ட்ட இருந்துதான் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். சரிப்பா. அவங்க வந்து திரும்ப வரும்போது அவங்க என்னதான் தவறு செய்திருந்தாலும் அவர்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறோம்னா திரும்ப அவர்கள்ட்ட கொடுக்கணுமா இல்லையானே? சரியான கேள்விதான்ப்பா. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா இப்ப வந்து இவரு ரிட்டர்ன் பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன் அந்த போஸ்டிங்க. சரிப்பா. இருக்காரு, நான் நல்லது செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, எடுத்துக்கலாம்னு வச்சுக்கீங்க. சரிப்பா. இப்போ அவங்கள வந்து அந்த கட்சியில இருந்து இப்ப கழட்டி விட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ஓபிஎஸ் இருக்காரு. சரிப்பா. இதுல என்னதானே நடக்குது அதிமுக அரசியல்ல? என்னதான் நடக்குது ஒண்ணுமே தெரியல, எதுவுமே மர்மமா இருக்கு எல்லாமே. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் ஐயா அவர்களும் வந்து அந்த கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டார். அப்போ இதற்கு வந்து முழு தீர்வு யாருன்னா அதிமுக இருக்கு. அதாவதுப்பா இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேளு, ஓபிஎஸ் மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து நம்பிக்கை துரோகி கிடையாது. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு கடந்த அம்மா உயிரோட இருக்கும் போதும் சரி, மறைந்ததுக்கு அப்புறமும் சரி, அவரோட விஷயத்துல அவரு கரெக்டா இருந்தாருப்பா. ஒரு பொருளை ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பொருளை கொடுத்தோம்னா அந்த பொருளை நம்ம திருப்பி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு சில பேர் செயல்படுவாங்க. ஆனா ஓபிஎஸ் பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட விஷயத்துல அவர் கரெக்டா இருப்பாருப்பா. எந்த ஒரு நோக்கத்திலையும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாருப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் முறை அம்மா உள்ளார போகும்போது ஓபிஎஸ் தான் முதல்வராக வாக்கிட்டு போனாங்க. அந்த பதவி திருப்ப அம்மா வந்தோடனே அப்படியே எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே கொடுத்துட்டாருப்பா. திருப்பவும் அதே மாதிரியே கொடுத்தாருப்பா. இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா என்ற ஒரு நபர் வந்து பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. ஆகும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சில விஷயத்துக்காக ராஜினாமா பண்றாரு ஓபிஎஸ். அப்ப என்ன பண்றாருன்னா நல்லா நோட் பண்ணிக்கப்பா, எந்த முறையில பதவியை வாங்கினா நிலைச்சு இருக்கலாமோ அந்த முறையில பதவி வாங்கினா திருப்ப கொடுக்கணுங்கிற எண்ணமும் வரும். ஆனா எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப தூரத்துல இருந்து, எப்படி நல்ல காதல் வாங்கிப்பா, ரொம்ப தூரத்துல இருந்து தவழ்ந்து வந்து அந்த பதவி வாங்கினாருப்பா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு எந்திரிச்சு நேரா வந்து அந்த பதவி வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கேன், அதை வந்து திருப்ப கொடுத்துருப்பாரு. இவர் என்னன்னா மறைமுகமா காலில் கீழே அடியில கிடந்து அந்த பதவி அவரா தூக்கிட்டாருப்பா. தூக்கிட்டதுனால அவருக்கு கொடுக்க மனசு வரல, வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓபிஎஸ் வந்து இப்ப பதவி வாங்கிட்டாருன்னு வேணா நம்ம சொல்லலாம், பொதுச் செயலாளர்னு சொல்லலாம். ஆனா இது நீடிக்காதுப்பா. எப்படின்னு கேக்குறியா, இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் அவருக்கு நல்லது செஞ்ச அத்தனை பேத்தையுமே அவர் காலி பண்ணிட்டாருப்பா. சரியா? ஓபிஎஸ் அப்படி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வென்று வருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவரு காத்துக்கிட்டு இருக்காருப்பா இன்னமும். அதுக்காக வந்து கட்சியை விட்டு போகல, தனி கட்சி ஆரம்பிக்கல. ஆனா இதே இடத்த எடப்பாடி இருந்தாருன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாருப்பா. அந்த இடத்துல பார்த்தாக்க ஓபிஎஸ் தான்ப்பா அந்த கட்சிக்கு சரியான ஆளு. அப்போ அதிமுகங்கிற ஒரு பெரிய ஜாம்பவான் கட்சி வந்து என்னதானே தீர்வு?